Hello everyone. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது யுனிவர்சல் சைன்ஸ் பத்தி. So இது எதுக்கான யுனிவர்சல் சைன்? So நீங்க உங்கள நிறைய பேர் manifestation techniques யூஸ் பண்ணி நீங்க ஒரு விஷயத்தை manifest பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த விஷயம் உங்க லைஃப்க்குள்ள என்டர் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் இந்த யுனிவர்சல் சைன்ஸ். ஸோ இதில் நிறைய அறிகுறிகள் இருக்கு, நிறைய யுனிவர்சல் சைன் இருக்கு. ஸோ இதில் முக்கியமாக ஒரு 5 விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த சயின்ஸில் இந்த அறிகுறிகளில் உங்கள் லைஃப்பில் ஏதாவது இப்போ நடந்துட்டு இருக்கு, நீங்கள் ஒரு சில விஷயங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுற விஷயம் இட்ஸ் ஆன் த வே அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சைன் என்ன அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு ஏதாவது ஒரு லாஸ் ஏற்பட்டதா? என்னடா மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பேசும்போது ஒரு லாஸ் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு யோசிக்கலாம். ஒரு புது விஷயம் கிடைக்க போகுது அப்படின்னும் போது ஆல்ரெடி இருக்கிற லோ வைப்ரேஷனில் இருக்கிறது, லோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டில் இருக்கிறத நம்ம விட்டு கிளியர் அவுட் ஆகி போகும். அதுக்காக தான் இந்த லாஸ் ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி ரீசன்ட் டைம்ஸில் இப்போ உங்கள் லைஃப்பில் ஏதாவது நடந்திருக்கான்னு பாருங்கள். அது நம்ம ஃபினான்ஷியல் லாஸாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ மேஜராக நமக்கு பணம் ஏதாவது லாஸ் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் உடஞ்சிருக்கலாம், ஏதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஏதாவது ரிப்பேர் ஆகிருக்கலாம். ஸோ அதுக்காக திடீர்னு ஒரு செலவு ஏற்பட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் இப்போ நடந்துட்டு இருந்தா நீங்கள் எதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ இட்ஸ் ஆன் த வே அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் ஒன் என்னன்னா, ரிப்பீட்டிங் நம்பர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 1111, 2222, 555, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர்ஸ் ரிப்பீட்டடாக நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்களா? ஸோ மேபி மொபைலில் பார்க்கலாம், இல்லை ஏதாவது நம்பர் பிளேட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் நீங்கள் ரிப்பீட்டடாக பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தோட நீங்கள் அலைண்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த ரிப்பீட்டிங் நம்பர்ஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ தேர்ட் சைன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கிற அந்த ஒரு ட்ரீமோட ஏதோ ஒரு சிலர் அதை பற்றி ரிப்பீட்டடாக பேசிகிட்டே இருப்பாங்க. மேபி நீங்கள் ரேண்டம் கான்வர்சேஷன்ஸில் அந்த ஒரு எண்ட் ரிசல்ட் பற்றின ஒரு டாபிக் வரலாம். மேபி நீங்கள் ஒரு நியூ ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கலாம், அல்லது ஃபினான்ஷியலாக ஒரு அமௌண்ட்டை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கலாம். அந்த அமௌண்ட்டை பற்றி ஏதாவது ஒரு கான்வர்சேஷன்ஸில் யாராவது பேசுவாங்க. அது ரேண்டம் கான்வர்சேஷனாக தான் இருக்கும். ரேண்டமாக நீங்கள் எங்கேயாவது பார்ப்பீங்க, பட் அது உங்களோட கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். இது ஒரு மாதிரி, இதுவும் ஒரு விதமான அலைன்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான சைன் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி நடக்கும். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான சைன் தான். ஸோ ஃபோர்த் யுனிவர்சல் சைன், உங்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சில நபர்கள் மூலமாக, ஏதாவது மெசேஜஸ் மூலமாக, அல்லது ஃபோன் கால்ஸ் மூலமாக ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நீங்கள் எதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கைடன்ஸ், ஒரு வழிகாட்டுதல் மாதிரி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து, கொஞ்சம் கான்ஷியஸோட அதை நீங்கள் பிக் பண்ணிவிட்டு அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க ஆரம்பிங்க. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது சீக்கிரமே உங்கள் லைஃப்குள்ளே என்ட்ராயிடும். ஸோ அந்த ஃபைனல் திங் என்ன அப்படின்னா, இது உங்களுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டேட்டை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ வெளியில் மற்றவங்க எப்படிப்பட்ட வைப்ரேஷனில் இருந்தாலும், என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தாலும், நீங்கள் உங்களுக்கு ஆழமாக தெரியும் கண்டிப்பாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் சீக்கிரமே உங்கள் லைஃப்பில் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஆழமான உள்ளுணர்வு உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் உங்களே அறியாமல் ஒரு காம்னஸ், ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அண்ட் ஒரு சின்ன ஹாப்பினஸ் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு மாதிரி கனெக்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் கோலோட, உங்கள் ட்ரீமோட நீங்கள் அலைண்டாக இருக்கிறத நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. அந்த ஃபீல் நல்லாவே நீங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஒரு தேவையில்லாத படப்படப்பு, தேவையில்லாத பதட்டம், டென்ஷன் இது எல்லாமே மாறி நீங்கள் கொஞ்சம் காமாக, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக, அதே சமயத்தில் ஹாப்பியாக இருக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் லைஃப்பில் இப்போ நடந்துட்டுருக்கான்னு பாருங்கள். ஸோ இதில் ஏதாவது 2-3 சைன்ஸை நீங்கள் பார்த்தா கூட நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம் இட்ஸ் ஆன் யுவர் வே அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதில் எந்த சைனோட நீங்கள் அலைண்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ மோர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி, சப்கான்ஷியஸ் மைண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Radha Maheshwari Jayakumar. Thank you.